வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல ஜிலேபி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஜிலேபி வந்து மைதா மாவுல பண்ணுவோம். ஜாங்கிரி வந்து உளுந்த மாவுல பண்றது. ஜாங்கிரி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். ஜிலேபி வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஜிலேபி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் மைதா மாவும், அப்புறம் அதுல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வினிகர், 1/4 கப் அளவு நல்லா புளிச்ச தயிரை சேர்த்துக்கணும். கூடவே 1 சிட்டிகை உப்பு, ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்தீங்கன்னா ஜிலேபி ஊற்ற வராது. அதனால தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு இங்க 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு வேணும்னா அதுல 1 டீஸ்பூன் வந்து சோள மாவு கூட சேர்த்துக்கலாம். சோள மாவு சேர்க்காமயே எனக்கு நல்லா கிறிஸ்பியா வந்துச்சு. சோள மாவு சேர்த்தாலும் நல்லா கிறிஸ்பியா வரும். இந்த மாதிரி இருக்கணும். கேக் பேட்டர் மாதிரி இருக்கும். அப்புறம் சுகர் சிரப் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு சர்க்கரையை எடுத்துக்கணும். அதுல 1/2 கப் அளவு தண்ணி, தேவையான அளவு குங்குமப்பூ போட்டு மிதமான சூடுல நல்லா பாகு திக்காகிற வரைக்கும் காய்ச்சணும். இப்ப பாகு நல்லா திக்காயிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்ப பாகை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு இருந்தா போதும். பாகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஜிலேபி பண்ணணும். அதுக்கு ஒரு பால் கவர் இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்து மாவை ஊற்றிக்கணும். அப்புறம் அதில் ஒரு ரப்பர் பேன் வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். இப்பயே அடியில் வந்து கட் பண்ண வேண்டாம். ஒரு அகலமான கடாயில் பாதி எண்ணெய் பாதி நெய்யை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாகவே எண்ணெய் இல்லைன்னா நெய்யை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடுச்சுன்னா ஜிலேபி வந்து போட்ட உடனே கருகிடும். அதனால எண்ணெயை ரொம்ப சூடாக்காம கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கவரில் அடியில் கட் பண்ணிட்டு முறுக்கு சுற்றுற மாதிரி சுற்றணும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விடணும். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அது பார்த்தாலே தெரியும். அப்போ ஜிலேபியை எடுத்து சுகர் சிரப்பில் போட வேண்டியதுதான். சுகர் சிரப் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வார்மாக இருந்தாலே போதும். ஜிலேபியை சுகர் சிரப்பில் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் விட்டால் போதும். சூப்பரா ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.